தேவன் எழுந்தருளுவார், அவருடைய சத்துருக்கள் சிதறுண்டு, அவரை பகைக்கிறவர்கள் அவருக்கு முன்பாக ஓடிப்போவார்கள். சங்கீதம் 68:1. புகை பறக்கடிக்கப்படுவது போல அவர்களை பறக்கடிப்பீர், மெழுகு அக்கினிக்கு முன் உருகுவது போல துன்மார்க்கர் தேவனுக்கு முன் அழிவார்கள். சங்கீதம் 68:2. நீதிமான்களோ தேவனுக்கு முன்பாக மகிழ்ந்து களிகூர்ந்து ஆனந்த சந்தோஷமடைவார்கள். சங்கீதம் 68:3. தேவனை பாடி அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள், வானாந்தரங்களில் ஏறி வருகிறவருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருடைய நாமம் யேகோவா, அவருக்கு முன்பாக களிகூருங்கள். சங்கீதம் 68:4. தம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்திலிருக்கிற தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவருமாயிருக்கிறார். சங்கீதம் 68:5. தேவன் தனிமையானவர்களுக்கு வீடுவாசல் ஏற்படுத்தி கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறார், துரோகிகளோ வறண்ட பூமியில் தங்குவார்கள். சங்கீதம் 68:6. தேவனே, நீர் உம்முடைய ஜனங்களுக்கு முன்னே சென்று அவாந்தர வழியிலே நடந்து வருகையில். சங்கீதம் 68:7. பூமி அதிர்ந்தது, தேவனாகிய உமக்கு முன்பாக வானமும் பொழிந்தது, இஸ்ரவேலின் தேவனாயிருக்கிற தேவனுக்கு முன்பாகவே இந்த சீனாய் மலையும் அசைந்தது. சங்கீதம் 68:8. தேவனே, சம்பூரண மழையை பெய்ய பண்ணினீர், இளைத்து போன உமது சுதந்தரத்தை திடப்படுத்தினீர். சங்கீதம் 68:9. உம்முடைய மந்தை அதிலே தங்கியிருந்தது, தேவனே, உம்முடைய தயையினாலே ஏழைகளை பராமரிக்கிறீர். சங்கீதம் 68:10. ஆண்டவர் வசனம் தந்தார், அதை பிரசித்தப்படுத்துகிறவர்களின் கூட்டம் மிகுதி. சங்கீதம் 68:11. சேனைகளின் ராஜாக்கள் தத்தளித்து ஓடினார்கள், வீட்டிலிருந்து ஸ்திரீயானவள் கொள்ளை பொருளை பங்கிட்டாள். சங்கீதம் 68:12. நீங்கள் அடுப்பினடியில் கிடந்தவர்களாயிருந்தாலும் வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறாச்சிறகுகள் போலவும் பசும்பொன் நிறமாகிய அதன் இறகுகளின் சாயலாகவும் இருப்பீர்கள். சங்கீதம் 68:13. சர்வவல்லவர் அதில் ராஜாக்களை சிதறடித்தபோது அது சல்மோன் மலையின் உறைந்த மழை போல் வெண்மையாயிற்று. சங்கீதம் 68:14. தேவபர்வதம் பாசான் பர்வதம் போலிருக்கிறது, பாசான் பர்வதம் உயர்ந்த சிகரங்களுள்ளது. சங்கீதம் 68:15. உயர்ந்த சிகரமுள்ள பர்வதங்களே, ஏன் துள்ளுகிறீர்கள்? இந்த பர்வதத்தில் வாசமாயிருக்க தேவன் விரும்பினார், ஆம், கர்த்தர் இதிலே என்றென்றைக்கும் வாசமாயிருப்பார். சங்கீதம் 68:16. தேவனுடைய இரதங்கள் 10,000ங்களும் 1000,000ங்களுமாயிருக்கிறது, ஆண்டவர் பரிசுத்த ஸ்தலமான சீனாயிலிருந்தவண்ணமாய் அவைகளுக்குள் இருக்கிறார். சங்கீதம் 68:17. தேவரீர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு போனீர், தேவனாகிய கர்த்தர் மனுஷருக்குள் வாசம் பண்ணும் பொருட்டு துரோகிகளாகிய மனுஷர்களுக்காகவும் வரங்களை பெற்றுக்கொண்டீர். சங்கீதம் 68:18. எந்நாளும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரமுண்டாவதாக, நம்மேல் பாரஞ்சுமத்தினாலும் நம்மை இரட்சிக்கிற தேவன் அவரே. சங்கீதம் 68:19. நம்முடைய தேவன் இரட்சிப்பை அருளும் தேவனாயிருக்கிறார், ஆண்டவராகிய கர்த்தரால் மரணத்திற்கு நீங்கும் வழிகளுண்டு. சங்கீதம் 68:20. மெய்யாகவே தேவன் தம்முடைய சத்துருக்களின் சிரசையும் தன் அக்கிரமங்களில் துணிந்து நடக்கிறவனுடைய மயிருள்ள உச்சந்தலையையும் உடைப்பார். சங்கீதம் 68:21. உன் கால்கள் சத்துருக்களின் இரத்தத்தில் பதியும்படியாகவும் உன் நாய்களின் நாவு அதை நக்கும்படியாகவும். சங்கீதம் 68:22. என்னுடைய ஜனத்தை பாசானிலிருந்து திரும்ப அழைத்து வருவேன், அதை சமுத்திர ஆழங்களிலிருந்தும் திரும்ப அழைத்து வருவேன் என்று ஆண்டவர் சொன்னார். சங்கீதம் 68:23. தேவனே, உம்முடைய நடைகளை கண்டார்கள், என் தேவனும் என் ராஜாவும் பரிசுத்த ஸ்தலத்திலே நடந்து வருகிற நடைகளையே கண்டார்கள். சங்கீதம் 68:24. முன்னாக பாடுகிறவர்களும் பின்னாக வீணைகளை வாசிக்கிறவர்களும் சுற்றிலும் தம்புரு வாசிக்கிற கன்னிகைகளும் நடந்தார்கள். சங்கீதம் 68:25. இஸ்ரவேலின் ஊற்றிலிருந்து தோன்றினவர்களே, சபைகளின் நடுவே ஆண்டவராகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். சங்கீதம் 68:26. அங்கே அவர்களை ஆளுகிற சின்ன பென்யமீனும் யூதாவின் பிரபுக்களும் அவர்கள் கூட்டமும் செபுலோனின் பிரபுக்களும் நப்தலியின் பிரபுக்களும் உண்டு. சங்கீதம் 68:27. உன் தேவன் உனக்கு பலத்தை கட்டளையிட்டார், தேவனே, நீர் எங்கள் நிமித்தம் உண்டு பண்ணினதை திடப்படுத்தும். சங்கீதம் 68:28.
எருசலேமில் உள்ள உம்முடைய ஆலயத்தின் நிமித்தம் ராஜாக்கள் உமக்கு காணிக்கைகளை கொண்டு வருவார்கள். சங்கீதம் 68:29. நாணலில் உள்ள மிருக கூட்டத்தையும் ஜனங்களாகிய கன்றுகளோடு கூட ரிஷப கூட்டத்தையும் அதட்டும். ஒவ்வொருவனும் வெள்ளிப்பணங்களை கொண்டு வந்து பணிந்து கொள்ளுவான். யுத்தங்களில் பிரியப்படுகிற ஜனங்களை சிதறடிப்பார். சங்கீதம் 68:30. பிரபுக்கள் எகிப்திலிருந்து வருவார்கள். எத்தியோப்பியா தேவனை நோக்கி கையெடுக்க தீவிரிக்கும். சங்கீதம் 68:31. பூமியின் ராஜ்யங்களே தேவனை பாடி ஆண்டவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். சங்கீதம் 68:32. ஆதிமுதலாயிருக்கிற வானாதி வானங்களின் மேல் எழுந்தருளியிருக்கிறவரை பாடுங்கள். இதோ தமது சத்தத்தை பலத்த சத்தமாய் முழங்க பண்ணுகிறார். சங்கீதம் 68:33. தேவனுடைய வல்லமையை பிரசித்தப்படுத்துங்கள். அவருடைய மகிமை இஸ்ரவேலின் மேலும் அவருடைய வல்லமை மேகமண்டலங்களிலும் உள்ளது. சங்கீதம் 68:34. தேவனே, உமது பரிசுத்த ஸ்தலங்களிலிருந்து பயங்கரமாய் விளங்குகிறீர். இஸ்ரவேலின் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு பலனையும் சத்துவத்தையும் அருளுகிறவர். தேவனுக்கு ஸ்தோத்திரமுண்டாவதாக. சங்கீதம் 68:35.